Good evening, guys. So, welcome to the lecture series 3 of induction and synchronous machines. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து principle of operation of three-phase induction motor. Three-phase induction motor working principle நம்ம டீட்டெயிலாக வந்து என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. என்னது rotating magnetic field. Rotating magnetic fieldல ஃபர்ஸ்ட் வேர்டுனா rotating. ஸோ அது ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிற ஸ்பீடு தான் நம்ம வந்து NS நீங்கள் எடுத்துருக்கேன். NSனா என்ன? ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு. அந்த NS ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடு. இந்த சிங்க்ரனஸ் ஃபீல்டோட வேல்யூ என்ன 120 F/p. நம்ம வந்து P யூஸ் பண்ணி அண்ட் F யூஸ் பண்ணி நம்ம அதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா சிங்க்ரனஸ் ஸ்பீடு. இதை பேஸ் பண்ணி RPM பேஸ் பண்ணி இப்போ என்னோட நான் கன்சிடர் பண்ணிக்கிற போல் வந்து டூ போல் மெஷின் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டாண்டர்டாக 50 ஹெர்ட்ஸ் தான். ஸோ 50 ஹெர்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 120/50/P. அதோட ஆன்சர் வந்து 3000 RPM நமக்கு வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீட் கிடைக்கும். இந்த நான் கன்சிடர் பண்ணிக்கிற மிஷின் வருது. அண்ட் அதே வந்து இங்கே தீட்டா இ தீட்டா எம் கேட்குறீங்க. தீட்டா இங்கிறது தீட்டா எலக்ட்ரிக்கல், தீட்டா எம்ங்கிறது டிகிரிஸ் இன் மெக்கானிக்கல். அதாவது தீட்டா இங்கிறது இங்கே இருக்கிற வேவ் ஃபார்மோட எலக்ட்ரிக்கல் டிகிரி. நான் இந்த வேவ் ஃபார்ம் எப்படி வரையணும் உங்களுக்கு டீட்டெயில் கணக்கு. தீட்டா மெக்கானிக்கல் உள்ள இருக்கிற ரோட்டார் அது ரொட்டேட் பண்ணுற ஆங்கிள், அதுதான் வந்து தீட்டா மெக்கானிக்கல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஃபேஸ் வேவ் ஃபார்ம் டயக்ராம். இந்த வேவ் ஃபார்ம் டயக்ராம் நான் எப்படி போகணும்னு நீங்க சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. முடிச்சுட்டு 3, 6, 9, 12 எல்லாமே வந்து 120, 150, 180 எல்லாமே சீக்வன்ஸாக 480 வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிற சப்ளை என்ன? த்ரீ ஃபேஸ் சப்ளை. த்ரீ ஃபேஸ் சப்ளையோட ஆர் வைப்பிங் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ த்ரீ ஃபேஸோட ஃபர்ஸ்ட் சப்ளை என்ன? ஆர் நம்ம வந்து வரையணும். ஆர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 0ல ஸ்டார்ட் ஆகும். 0ங்கிறது இங்கே இருக்குது. 0ல ஸ்டார்ட் ஆகி 90ல பீ கனெக்ட் பண்ணணும். திரும்பி 180ல முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 220ல பீ கனெக்ட் பண்ணணும். 360ல முடிஞ்சிடும். 360ல ஸ்டார்ட் ஆகி 450ல பீ அட்டைன் பண்ணோம். இங்கே கண்டினியூ ஆகும். 450ல பீ அட்டைன் பண்ணிட்டு திரும்பி இங்கே வரும். அதாவது இங்கே 450க்கு அப்புறம் இங்கே வந்து இன்னொரு ஸ்டெப்க்கு அப்புறம் இங்கே வரும். ஸோ இதான் வந்து ஆர்பேஸோடது. ஆர்பேஸோட டயக்ராம் இது. நெக்ஸ்ட் ஆர்பேஸ்க்கு அப்புறம் என்ன ஃபேஸ் இருக்கு? ஆர் ஒய் ஃபேஸ். ஒய் ஃபேஸ் வந்து எப்படி போகணும்னா ஆர் வந்து டேரெக்டாக ஆர் வந்து நம்ம தீட்டா நினச்சிக்கலாம். அதே ஆர் ஒய் வந்து தீட்டாலேருந்து ப்ளஸ் 120. அதே பி ஃபேஸ் வந்து தீட்டாலேருந்து ப்ளஸ் 240 இல்லைனா மைனஸ் 120. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் 120. ப்ளஸ் 120னா இங்கே 120ல ஸ்டார்ட் ஆகும். 120ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா 120லேருந்து அட்டைன் பண்ணி இங்கே 210ல அட்டைன் பண்ணிட்டு 210லேருந்து 300ல வந்து ஒரு ஹாஃப் சைக்கிள். நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூ பண்ணி 390ல பீ கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 480ல இங்கே பீக் முடியும். இப்போ இந்த ஆர் ஃபேஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இது ஐஆர் இங்கே இருக்கு. இது வந்து ஐ ஒய் ஃபேஸ். இது நான் வந்து உங்களுக்கு ரெக்கவர் டினோட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஒய் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறவங்க இங்கே பீ கனெக்ட் பண்ணணும். அப்படிங்க பார்க்கலாம். பேக்கில் வந்தீங்கன்னா 2 ஸ்டெப்க்கு அப்புறம் 30ல பீ கனெக்ட் பண்ணிட்டு வைஃபாக முடியும். ஓகேவா? இதான் வந்து ஒய் ஃபேஸ். இது நெகட்டிவ். ஓகே, அதாவது இங்கே இவ்வளோ கரெக்ட். இது எப்படி வரும்? இது வந்து ஒய் ஃபேஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? பி ஃபேஸ். பி ஃபேஸ் வரைக்கும் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 240. இங்கே 0ல வந்து 240 இங்கே இருக்குது. இங்கே இருக்குது 240. ஸோ 240 இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 330ல பீக் அட்டைன் பண்ணும். 330லேருந்து 420, 420லேருந்து வேஃபார்மிங் வரும். இப்படி தான் வேஃபார்ம் வரும். அண்ட் இதுக்கு ப்ரீவியஸாக வரையும்போது எடுத்தீங்கன்னா 150ல பீக் அட்டைன் பண்ணும். பீக்லேருந்து எங்கே வரீங்க? 30ல வரும். இங்கே 60ல வரும். ஸோ 60ல இருந்துச்சுன்னா 60 இதான் வந்து ஐபி. ஸோ இதான் நம்ம வந்து ஆர்ஒய்பியோட ஃபேஸ் சீக்வன்ஸ். இது நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து கலர் பென்ஸ் ஆர் பென்சில் நீங்கள் ப்ளூ பென் பிளாக் பென் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதான் வந்து வேவ் ஃபார்ம் டயக்ராம். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி சப்ளை கொடுக்க போகிறோம் அண்ட் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல என்னென்ன இன்ஸ்டன்ட் பார்க்கலாம், என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டன்ட் அது புக்கில் வந்து நான் தெளிவாக வரைஞ்சேன். புக்கில் வந்து 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1, 90, இது 2, இது 3, இதான் புக்கில் கொடுத்துருக்க இன்ஸ்டன்ஸ் 1லேருந்து 7 வரைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா இன்ஸ்டன்ட் 1, 3, 5, 7 இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இல்லைனா 2, 4, 6 இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் எதை கேட்குறாங்களோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேவ் ஃபார்ம் போட்டு வரைஞ்சி காமிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து வேவ் ஃபார்ம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். ஸ்டேட்டாருக்கு அண்ட் ஸ்டேட்டாவில் வந்து எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் நெக்ஸ்ட் வேவ் ஃபார்ம் வேவ் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன், வைண்டிங் டயக்ராம். அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டரோட கனெக்ஷன் வந்து ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன். ஸ்டேட்டாக்கான வைண்டிங் டயக்ராம் வந்து ஸ்டார் டெல்டா நம்ம வந்து எதுக்கு பார்ப்போம்னா கேஜ் மோட்டார் பார்ப்போம். கேஜ் மோட்டார் வந்து நான் வந்து
ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரும் இது ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டார் எஸ்ஆர் ஐஎம்னு ஷார்ட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுவாங்க. ஸோ ஸ்டார் கனெக்ஷன் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது டெல்டா கனெக்ஷன் தெரியும். இங்கே ஏ1 இங்கே ஏ2, இங்கே ஏ2 சி2 பி2 எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏ1 சி2, இங்கே ஏ2 பி1, இங்கே வந்து பி2 சி1 கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம சப்ளை கொடுக்குறது வந்து ஆர்ஐபி தான். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வைண்டிங் டயக்ராம் போட்டு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தரேன். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து வைண்டிங் டயக்ராம் போட்டிருக்கேன். வைண்டிங் டயக்ராம் வந்து ஆர் பேஸ், ஐ பேஸ், பி பேஸ் தனியாக போட்டிருக்கேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், எங்கே ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் எப்படி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆர் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர் பேஸோட ஃபஸ்ட்டு ஸ்லாட் இங்கே இருக்க ஸ்லாட் வந்து S1. இங்கே S1க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 180 டிகிரி அப்பார்ட் தான் இங்கே இருக்க ஃபேஸ் வருது. ஏன்னா இது நார்த்துனா இது சவுத் இருக்கும். ஸோ நார்த்துக்கும் சவுத்துக்கும் 180 டிகிரி அப்பார்ட் இருக்கும். ஸோ 180 டிகிரி அப்பார்ட் நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லி தரேன். எப்படின்னா இப்போ சி நம்ம ஃபார்முலா வந்து நம்ம லெக்சர் 2ல பார்த்துருக்கோம். சியோட ஃபார்முலா 1/2 μs. இங்கே நான் அசியூம் பண்ணிக்கிறது வந்து ஸ்லாட்ஸ் 12 ஸ்லாட்ஸ் இருக்குது, இவங்கிறது 1 எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து காயில் சைஸ் அதாவது சிங்கிறது வந்து 6 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் அசியூம் பண்ணிக்கிறது ஃபுல் பிச் காயில், காயில்ஸ் பண்ணி டு போல் பிச், அண்ட் போல் பிச் வந்து S/P, அதோட ஃபார்முலா 12/2 6. ஸோ நம்பர் ஆஃப் காயில் சைஸ் என்ன நம்ம பார்த்துருவோம், இங்கே 12. அண்ட் காயில்ஸ் பர் ஃபேஸ், அதாவது இப்போ நான் கண்டுபிடிச்சி 6/3. அப்போ 2 காயில்ஸ் ஒரு ஃபேஸ்க்கு இருக்குது, அதான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி காயில்ஸ் பர் போல் பர் ஃபேஸ், அப்போ காயில் பர் போல் பர் ஃபேஸ்ன்றது ஒரு போலுக்கு வந்து எனக்கு வந்து நார்த் போல், இது சவுத் போல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பீட்டாங்கிற ஃபார்முலா தான் நம்ம லேட்டராக படிப்போம். பீட்டாங்கிறது வந்து நம்ம 180/S/P. இந்த S/P இங்கே பார்த்தோம்னா அதே தான். ஸோ 180/6 போடும்போது ஒரு 30 டிகிரி, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே 30 டிகிரிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் 30 டிகிரி சொல்கிறாங்க. ஸோ 30 டிகிரி, இப்போ எனக்கு வந்து 30 × 6 என்னது 180 டிகிரி. ஸோ எனக்கு இங்கே ஒரு 180 டிகிரி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது S1 தான், எனக்கு இங்கேருந்து 180 டிகிரி அப்பார்ட் ஆகும். அப்படின்னு என்ன பண்ணணும், ஆர் ஆட் பண்ணணும். இப்போ S1லேருந்து ஆர் ஆட் பண்ண S7 கிடைக்கும். அதே மாதிரி S7லேருந்து திரும்பி 180 டிகிரி அந்த தான் எனக்கு வந்து நார்த் போல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே திரும்பி 180 டிகிரி முன்னாடி வேணும்னா 6 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே வந்து S2 கிடைக்கும். அதே மாதிரி S2லேருந்து திரும்பி 6 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது எஸ், இவ்வளோதான். இதான் வந்து நம்ம S1 S8 போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இது A1 வச்சுக்கலாம், A2 இப்போ இது நம்ம வந்து ஆர் ஃபேஸ் போட்டாச்சு. ஆர் ஃபேஸ் முடிச்சோன்னே வந்து ஒய் ஃபேஸ் போடுறோம். ஒய் ஃபேஸ்க்கானது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 120 டிகிரி அப்பார்ட் நம்ம போட்டாச்சு. 120 டிகிரி அப்பார்ட்னா நம்ம என்ன போட்டிருக்கோம், 30 டிகிரி போட்டிருக்கோம். எப்போ 6 காயில்ஸ்க்கு. அப்போ எனக்கு வந்து 120 வேணும்னா 2 சப்ராக்ட் பண்ணுறோம், 30. அப்போ கரெக்டாக எனக்கு 120 கிடைக்கும். அப்போ S1லேருந்து எனக்கு வந்து 4 ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஒய் ஃபேஸோட ஸ்டார்டிங் காயில்ஸ். அப்போ 4 ஆட் பண்ணால் எனக்கு வந்து S5 கிடைக்கும். S5லேருந்து திரும்பி என்ன ஆகும், 6 ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். அப்போ S5லேருந்து S11, S11லேருந்து திரும்பி பேக் வரும், பேக் வந்து S6, S6லேருந்து திரும்பி 6 ஆட் பண்ணால் இதான் வந்து ஒய் ஃபேஸ். ஒய் ஃபேஸை நான் வந்து B1 இங்கே B2 என்ன பண்ணுறேன், இது வந்து ஒய் ஃபேஸ் போடுறது. நெக்ஸ்ட் வந்து பி ஃபேஸ் பார்க்குறோம். பி ஃபேஸ் என்ன பார்த்தா இங்கே 120, இங்கே 240, இங்கே 0 240 நம்ம ஒய்லேருந்து இங்கே பார்க்கும்போது +120, +120 திரும்பி என்ன 4 ஆட் பண்ணுறோம். அப்போ S5லேருந்து திரும்பி 4 ஆட் பண்ணாலும் S9 கிடைக்கும். S9 தான் இங்கே கொடுப்போம். S9லேருந்து திரும்பி என்ன பண்ணுறோம், 6 ஆட் பண்ணால் 180 கிடைக்கும், அதாவது 180 டிகிரி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து S9 + 6 ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து S15 கிடைக்குது. பட் நம்ம கொடுத்துருக்கிறதே வந்து 12 ஸ்லாட் தான். அப்போ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து அந்த 12லேருந்து எவ்வளோ வருதோ அதை கவுண்ட் எடுக்கிறோம். இப்போ 12லேருந்து 15னா 3 இருக்குது. அப்போ இங்கே S3, S3லேருந்து திரும்பி பேக் வரும்போது என்ன கிடைக்கும், S10, S10லேருந்து திரும்பி ஆட் ஆட் பண்ணால் S16 கிடைக்கும். X16 போட முடியாது. இப்போ 12லேருந்து 6 எவ்வளோ இருக்குது, S4. அப்போ S4 போட போகிறேன். இது நான் சிமிலராக வந்து என்ன போட போகிறேன்னா, இது B1 B2 போட்டேன். இப்போ இது C1, இது C2. இப்போ நம்ம ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காமிக்கும் போது இங்கே வந்து ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் சேம் தான் கொடுத்துருப்பேன், ABC தான் கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணிட்டு இங்கே நான் வந்து வைண்டிங் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ABC எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஸ்டேட்டர் வைண்டிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எங்கே 1லேருந்து 12 வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக போடலாம். நான் உங்களுக்கு கலர் பென்சிலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஆர் ஃபேஸ் பார்க்க போகிறோம். A1லேருந்து A2 இருக்குது, A1 வந்து S1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது வந்து A1. அப்போ எனக்கு A2 இங்கே இருக்குது, S8 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது A2. நெக்ஸ்ட் இங்கே வந்து S5 வந்து B1 இருக்குது. இப்போ S5 வந்து இங்கே இருக்குது 5, இதுதான் B1. அதே மாதிரி S12 தான் B2, S12 இங்கே இருக்குது B2. அதே மாதிரி அங்கே வந்து பி ஃபேஸ் பார்க்கும்போது S9 வந்து C1, S9 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது C1. அதே மாதிரி S4 வந்து C2, S4 இங்கே இருக்குது C2. இவ்வளோ தான். இதான் வந்து ஸ்டேட்டா வேண்டிக்கான கனெக்ஷன்ஸ். நம்ம இது ஸ்குரில் கேஜ் ஸ்லிப்பரிங்கிறது நம்ம கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்துருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் சொல்லி தர போகிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வச்சு படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற
டயக்ராம் எதுவும் அடிக்காம நான் இங்கே வச்சு போடுறேன் RYBன்னு ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் எனக்கு வந்து பார்க்க போகிறேன். இங்கே நான் வந்து இன்ஸ்டன்ட் 1 2 3 போடுறேன். இன்ஸ்டன்ட் 1 என்ன அர்த்தம்? இது 30 டிகிரி அர்த்தம். 30 டிகிரி நம்ம வந்து என்னென்ன ஃபேஸ் இருக்குன்னு பார்க்குறோம். என்னென்ன ஃபேஸ் இருக்குன்னா இங்கே வந்து இது பி ஃபேஸ், இது ஆர் ஃபேஸ், இது ஒய் ஃபேஸ். ஒய் ஃபேஸ் மட்டும் தான் நெகட்டிவ் இருக்கு, மீதி ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? ஆர் ஃபேஸ் பாசிட்டிவ், அதே மாதிரி ஒய் ஃபேஸ் இங்கே வந்து நெகட்டிவ், பி ஃபேஸ் பாசிட்டிவ், பி ஃபேஸ் பாசிட்டிவ் இங்கே இருக்கு, ஒய் ஃபேஸ் மட்டும் நெகட்டிவ். அப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு ஃபேஸ் பாசிட்டிவ், இது மட்டும் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா அந்த கரண்ட் வந்து வெளியே இருந்து உள்ள வரும், அதே பாசிட்டிவ்னா கரண்ட் உள்ளது வெளியே வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து 2 ப்ளஸ் கிரியேட் ஆக போகுது ஸ்டேட்டாவில். ஒன்று வந்து கிளாக் வைஸும், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸும். கிளாக் வைஸுங்கிறது வந்து இன்வெர்டுக்கும், ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது அவுட்வர்ட்லேருந்து உள்ள இருக்கும். எனக்கு இது வந்து பாசிட்டிவ்னா இன்னொரு நான் உள்ளே என்டர் பண்ணுறேன். ஸோ மேலே போகும், ஒரு கிளாக் லூப் இங்கே வரும், திரும்பி இங்கே மேலே வரும், திரும்பி இங்கே வருது, வெளியே போகுது. அதே இங்கே பி ஃபேஸ் பார்க்கும்போது பி ஃபேஸ்க்கும் சேம் தான். பி ஃபேஸ்க்கும் உள்ள மேலே கீழே இருந்தது, மேலே கீழே இருந்தது, வெளியே வருது. பட் இங்கே ஒய் ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணால் நெகட்டிவ் மேலே உள்ளே வருது, உள்ளே ரொட்டேட்டாக இங்கே வருது, திரும்பி உள்ள என்டர் ஆகுது, திரும்பி உள்ள வந்து வெளியே போகுது. ஸோ இப்படி தான் ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் போட்டாச்சு இன்ஸ்டன்ட் 1க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதே பேஸ் பண்ணி நம்ம உள்ள இருக்கிற ஸ்டேட்டாக இருக்குது, நம்ம வைண்டிங்ஸில் நம்ம ஒவ்வொரு டாட்டாக இல்லை கிராஸாக பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? டாட்டுனா அதாவது கிளாக் வைஸ்னா வந்து இன்வேர்டுனா வந்து கிராஸ்ன்னு கொடுக்குறேன். அதே அவுட்வேர்டுங்கிறது ஆன்டி கிளாக் வைஸு. இந்த கிளாக் வைஸ் தான் நான் சிஎல்கேன்னு போட்டிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸ்னா டாட் இருக்கேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எதெல்லாம் கிளாக் வைஸ்னா வந்து உள்ளே என்ட்ராது இங்கே இங்கே இங்கே. ஸோ எனக்கு அதை பேஸ் பண்ணி S1 S2, இங்கே S11 S12, இது S9 S10, இதுக்கெல்லாம் நான் கிராஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை வந்து பிளாக் பென்லேயே கொடுக்குற எல்லாத்துக்கும். அப்போ S1 S2 வந்து இன்வேர்டு அப்படின்னா கிராஸ். அதே மாதிரி S5 S6 வந்து S11 S12 வந்து கிராஸ், S11 S12. அதே மாதிரி S9 S10 இதுவும் கிராஸ். அப்போ இதெல்லாம் கிராஸ்னா மீதிக்கு எல்லாமே டாட் தான். ஏன்னா இது வெளியே போகுது, இங்கே வெளியே போகுது, இங்கே வெளியே போகுது, எல்லாமே டாட். இதுமாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் கண்ண முடியும் டாட். இப்போ எனக்கு என்ன ஆகுது? இங்கே ப்ளஸ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது, இங்கேயும் இங்கே இருக்கிற இதுக்கும் இங்கே இருக்கிற கிராஸ் டாட்க்கும். அப்போ நான் இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நார்த் போலாம் சவுத் போலாம் பார்க்கலாம். ஸோ நான் புக்கில் இருக்கிற மாதிரியே போகிறேன். அட் இன்ஸ்டன்ட் 1ல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்கேன்? கிளாக் வைஸ்னா வந்து இன்வர்ட், அதே டாட்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அது அவுட்வர்ட். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிராஸ்ங்கிறது இன்வர்ட்னா என்ன? கிளாக் வைஸ். அப்போ இன்வர்ட்னா இது கிளாக் வைஸ். அதே இது வந்து டாட்வர்ட்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி வரும். புக்கில் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு இது வந்து நார்த் போல் ஆக்ட் ஆகுது, இது இன்வர்ட், சேம் இது இன்வர்ட். இது நார்த் போல் ஆக்ட் ஆகுது, இது சவுத் போல் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? போல்ஸ் வந்து 2 சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு போல், இங்கே ஒரு சவுத் போல், நார்த் போல் சவுத் போல் இருக்குது, இப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. எப்போ? இன்ஸ்டன்ட் 1ல். இதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் 1, இன்ஸ்டன்ட் 3, இன்ஸ்டன்ட் 5, இன்ஸ்டன்ட் 7 போட்டு காமிச்சா எக்ஸாமில் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. சேம் வைண்டிங் டயக்ராம், ஜஸ்ட் உள்ள போகிற கரண்ட் ஆக்ஷன், வெளியே போகிற கரண்ட் ஆக்ஷன் மாற்றிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்துட்டு ஸ்டேட்டாக வைண்டிங் டயக்ராமுக்கு நம்ம டாட்டா கிராஸ் மெஷர் பண்ணிட்டு ஃப்ளக்ஸ் இருக்க பொசிஷன் மட்டும் காமிச்சிட்டா போதும். கிளாக் வைஸ்னா என்ன சொன்னேன்? கிளாக் வைஸ்னா வந்து கிராஸும், ஆன்டி கிளாக் வைஸும் டாட்டும் போட்டால் முடிஞ்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் 3 பார்க்கலாம். போன இதில் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் 1ல் எப்படி வந்து வேவ் ஃபார்ம் போட்டோம் நம்ம இங்கே இருக்கிற டயக்ராம் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் 1ல், இன்ஸ்டன்ட் 1ங்கிறத நான் இங்கே வந்து 1 மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாக்ஸில். இது இன்ஸ்டன்ட் 3 போட்டுருக்கேன். இப்போ இன்ஸ்டன்ட் 1ல் பார்க்கும்போது இங்கே பார்த்து தெரிவிக்கிறீங்க. இன்ஸ்டன்ட் 3ங்கிறது 150 டிகிரியில் வந்து எந்தெந்த வேவ் ஃபார்ம் எப்படி கரண்ட் இங்கோட அவுட்டோட பார்க்கலாம். கிளாக் வைஸ்னா கிராஸும், ஆன்டி கிளாக் வைஸ்னா டாட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆர் ஃபேஸ் பார்க்கலாம். ஆர் ஃபேஸ் பார்க்கும்போது 150 டிகிரி என்னன்னு பாருங்க. ஆர் ஃபேஸ் பாசிட்டிவ், ஒய் ஃபேஸ் பாசிட்டிவ், பி மட்டும் தான் நெகட்டிவ். என்ன பண்ணுங்க? கண்ணை மூடிட்டு எடுத்த உடனே ஹெட்டிங் எப்படி போட்டுக்கோங்க? ஆர் ஃபேஸ் பாசிட்டிவ், ஒய் ஃபேஸ் பாசிட்டிவ், பி ஃபேஸ் நெகட்டிவ் போட்டால் தான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுங்க? கரண்ட் ஆக்ஷன் வரையணும். பாசிட்டிவ்னா கரண்ட் இன்வர்டு போகும், உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ்னா கரண்ட் உள்ள போகும், வெளியே வரும். நெகட்டிவ்னா என்ன வரும்? கரண்ட் உள்ள வரும், வெளியே போகும். முடிஞ்சு, இவ்வளோதான். முடிஞ்சா? அப்போ முடிஞ்சு. இது முடிஞ்சோடனே இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டேட்டஸ் லாஸில் பிளாட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி? கரண்ட் டைரக்ஷன் இன்வர்டா அவுட்வர்டா சொல்லிட்டு. இன்வர்ட்ல இது S1 S2 S5 S6 S3 S4 இது எல்லாமே இன்வர்ட். அப்போ நான் இன்வர்ட் எல்லாத்தையும் நான் வந்து என்ன நிமிஷம் போடுவேன்?
கிராஸ் மெத்தட் பண்ணுவேன். இதெல்லாம் இன்வெர்ட் நீங்களே பார்த்து சொல்லுவாங்க. இப்போ S1 S2 S1 S2 வந்து இன்வெர்ட். அதே மாதிரி S5 S6 நெக்ஸ்ட் வந்து S3 S4 இது எல்லாமே இன்வெர்ட். அப்போ மீதி எல்லாமே அவுட்டோட நீங்கள் கண்ண முடியுது டாட் இது பண்ணிக்கலாம். முடிஞ்சா இப்போ எனக்கு என்ன இங்கே தான் ஒரு போல் இருக்கு, இங்கே இன்னொரு போல் இருக்கு. ஏன்னா இங்கே தான் டாட் கிராஸ் மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ண போறேன், இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வரைய போறேன். ஓகே, ஸோ என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல 30 டிகிரி நார்த் இருக்கு. அப்போ தேர்ட் இன்ஸ்டன்ட்ல என்ன பார்க்குது, நார்த் போல் அப்படியே எனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகி எனக்கு இங்கே வந்துருக்கு. இதான் நார்த் போல். இப்போ அதே சவுத் போல் இங்கே இருக்கு. ஸோ தேர்ட் இன்ஸ்டன்ட்ல நார்த் போல் எங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு, இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. சவுத் போல் இங்கே இருக்கு. ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்சுவலாக ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் ரொட்டேட் ஆகுது. ஸோ நமக்கு ரொட்டேட் ஆகி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் மேக் பண்ணுது. எப்போன்னு பார்க்கும்போது எஸ் இங்கே வந்து 12 இருக்கும். இப்போ 6 அப்போ நமக்கு வந்து 180 டிகிரி. அதே மாதிரி நம்ம இப்போ எங்கே வந்து 360 டிகிரி ஆகுதுன்னு நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட டாஸ்க் என்னன்னா, நான் 1 3 முடிச்சிட்டேன். ஸோ 1 3 முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும், 5 7 நீங்கள் உங்கள் ஓனாக போட்டு பாருங்க. இது சிம்பிளான கான்செப்ட். நான் உங்களுக்கு இப்போ எப்படி ஒவ்வொரு போலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் போல்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரெண்டான கான்செப்ட் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற வேவ்ஃபார்ம் டயக்ராம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் வேவ்ஃபார்ம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து P = 2 நம்ம பார்த்துருக்கோம். P = 2 நம்ம ஃபார்முலா வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், θ = P/2 θm சொல்லியிருக்கேன். இப்போ P = 2 சொன்னால் θ = θm. θ என்ன, எலக்ட்ரிக்கல் டிகிரினா ஒரு வேவ்ஃபார்ம். θmங்கிறது ரோட்டா சுற்றுற அந்த ஆங்கிள். ஸோ θ = θm டேரக்டாக. அப்போ எனக்கு வந்து 360 டிகிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடந்துச்சு. ஆனால் P = 4, அதாவது P = 4னா போல் = 4. அப்போ 4 போல் இருக்கு, 2 நார்த்து 2 சவுத்துன்னு. அப்போ θ = P/2 θm. Pங்கிறது 4, அப்போ 4/2ங்கிறது 2, அப்போ 2 டைம்ஸ் θm. அப்போ 2 டைம் எனக்கு ரோட்டா சுற்றினா தான் ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம் வருது. அப்போ எனக்கு வந்து 720 டிகிரி எனக்கு 2 சைக்கிள் தேவைப்படுது. அதே வந்து இங்கே P = 6 அப்போ எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எனக்கு வந்து 3 டைம்ஸ் ஆஃப் θm, அதாவது θeங்கிறது வந்து எனக்கு வந்து θeங்கிறது தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேவ்ஃபார்ம். அந்த வேவ்ஃபார்மோட ஆங்கிள் எனக்கு 3 டைம்ஸ் ஆஃப் θm கிடைக்குது. அப்போ 1080 டிகிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வேவ்ஃபார்ம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு போல்ஸும். ஸோ போல்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ் சீக்வன்ஸ் சொல்கிறாங்க. ஃபேஸ் சீக்வன்ஸுங்கிறது எதுவும் இல்லை, சப்ளை கொடுக்குற ஃபேஸ் சீக்வன்ஸ் RYB. இப்போ இந்த RYB நான் வந்து மாற்றினேன்னா எனக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறிடும். அப்போ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்டியூஸ் ஆகிற டேரக்ஷன் எனக்கு வந்து மாறும். அப்போ மாறுச்சுன்னா உள்ள சுற்றுற ரோட்டரோட டேரக்ஷன் மாறும். அப்போ எனக்கு மாறுதுன்னா என்ன ஆகுது, எனக்கு வந்து ரொட்டேஷன் ஆஃப் டேரக்ஷன் மாறுது. இது ரோட்டர் டேரக்ஷன், சப்ளை டேரக்ஷன். அப்போ மாறும்போது எனக்கு என்ன ஆகுது, கிளாக் வைஸ் சுற்ற வேண்டியது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றலாம். ஸோ இதான் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து ரொட்டேஷன் ஆஃப் தி ரோட்டர் இருக்கு. அண்ட் புக்கில் வந்து அடுத்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மேக்னடைசிங் கரண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த மேக்னடைசிங் கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு U1 ஆஃப் S. U1 ஆஃப் Sனா வந்து சப்ளை வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் தான் நம்ம வந்து U1 ஆஃப் Sன்னு சொல்லுவோம். அண்ட் அதே வந்து இங்கே வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீட், அந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடுங்கிறது இந்த ரோட்டர் சுற்றுற சிங்க்ரனஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றுற அந்த மேக்னெட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சப்ளை ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டைரக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபேஸ் சீக்வன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட டீடைல்டு கான்செப்ட் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த வேவ்ஃபார்ம் டயக்ராம் வந்து ஒவ்வொன்றுக்கும் எழுதணும், லைக் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் போடணும். நீங்கள் இது வந்து சேம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் என்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லி காமிக்கணும். at instant 1, at instant 3ன்னு ஒவ்வொன்றா காமிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.